ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான ஈஸியான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு 1/2 kg அளவில் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு ட்ரை பேனில் ஆயில் சேர்க்காமல் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பட்டை, ஒரு 10 கிராம்புங்க, ஒரு சின்ன துளுண்டு அளவுக்கு கல்பாசி சேர்த்துக்கிறோங்க. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 7-8 வரமிளகாய் சேர்த்துக்கிறோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாங்க. இது கூட பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து லைட்டாக பொன்னிறமாக வறுத்து எடுத்தோம்னா போதும். இது கூட வந்து கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையுமே லைட்டாக ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சோண்டு அந்த ஈரப்பதம் போனாலே போதும். இதை வந்து ஆறட்டும், ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே வானலில் வந்து தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையுமே இது கூட சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பச்சை வடை போகட்டும். இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. அதையுமே இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வதங்குற டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரே சின்ன சைஸ் அளவுக்கு தக்காளி, ஒரு 4-5 பல் தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வேறு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த எல்லாமே ட்ரை பவுடராக அரைக்க போகிறோம். தண்ணி சேர்க்காமல் அரைக்கணுங்க. அது தனியாக இது தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இது கூட வந்து ஒரு 1/2 kg சிக்கன் சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையுமே இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வதங்கிட்டுருக்க டைமில் வந்து நம்ம அது எல்லாத்தையும் அரைச்சும் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாங்க. இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வதங்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த ட்ரை பவுடர் அதை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 3-4 நிமிஷம் வந்து இது பிடிச்சி வேகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 நிமிஷம் நல்லா பிடிச்சி வெந்துருச்சு. இந்த டைமில் தக்காளியும் தேங்காயும் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதையும் இது கூட சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து பாருங்கள். இப்போ வந்து நல்லா கொதித்து வருது. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கறி வேகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி ஈஸியாக ரெடிங்க. இப்போ வந்து உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது தேவைன்னா இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் நல்லா கொதித்து வெந்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சப்பாத்திக்கும் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.